வணக்கம். உங்களை அன்புடன் அழைக்கிறது அன்னை மீனாட்சி சமையல். இன்னைக்கு அன்னை மீனாட்சி சமையலில் சேப்பங்கிழங்கு ரோஸ்ட் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு 4 சேப்பங்கிழங்கு தான் எங்கள் வீட்டில் இருந்துச்சு. அது குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுப்போம் அப்படின்ட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போது அதோடைய தொலியை நல்லா உரிச்சிட்டு நான் பீஸாக கட் பண்ணி வச்சுக்கிடுவோம். ரவுண்டாகவும் கட் பண்ணிக்கலாம், நீளமாகவும் கட் பண்ணிக்கலாம். நான் ரவுண்டாக கட் பண்ணியிருக்கேன். அதுக்கு மசால் ஒன்று ரெடி பண்ணிக்கிடுவோம். மிக்ஸி ஜாரில் 4 வெள்ளைப்பூடு, ஒரு 10 சின்ன வெங்காயம் போல் எடுத்துக்கிடுவோம். சோம்பு, சீரகம், மிளகாத்தூள், கறி மசால் தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நீங்கள் இது எங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சு காரம். சின்ன வெங்காயத்தில் வேறு கொஞ்சம் காரம் இருக்கும்ல. 2 சில்லு தேங்காய் சில்லு. இது எல்லாத்தையும் ஃபைனாக பேஸ்ட்டாக அரைச்சி வந்துடுவோம். இப்போ அரைச்சதுக்கப்புறம் உப்பு போடலை அப்படின்னு ஞாபகம் வந்துச்சு. அதனால் உப்பையும் இப்போ போட்டு சேர்த்து அரைச்சி விட்டுக்கிடுவோம். இப்போ எல்லா மசாலாவையும் நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இங்கே பாருங்கள், இதே மாதிரி தான். இன்னும் கொஞ்சம் கூட நைஸாக அரைக்கனாலும் அரைக்கலாம். இதுவே சரியாக தான் இருந்துச்சு நான் பண்ணப்போ. இந்த மாதிரி கட் பண்ணதை வெயிலில் வச்சு எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா ஃப்ரிட்ஜிலையும் வச்சு கொஞ்சம் நேரம், அரை மணி நேரம் வச்சு எடுத்துகிட்டு கூட இது பண்ணிக்கலாம். அப்போ தான் அந்த விழுவிழுப்பு தன்மை இல்லாமல் நல்லாயிருக்கும். இப்போது உங்கள் வீட்டில் என்ன நீங்கள் சமையல் எண்ணெய் யூஸ் பண்ணுவீங்களோ அதை சட்டியில் காய வச்சுக்கோங்க. நான் கடலெண்ணெய் தான் நாங்கள் எங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுவோம். அதை காய வச்சு எல்லா கிழங்கையும் பொரித்து எடுத்துக்க போகிறேன் நான். இந்த சேப்பங்கிழங்கு ரோஸ்ட்டு எங்கள் பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நாங்கள் இதை அடிக்கடி செய்வோம். நல்லா சூப்பரான சேப்பங்கிழங்கு ரோஸ்ட்டு இது ரசத்துக்கு, சாம்பார் சாதத்துக்கு, பருப்பு சாதம், இதுக்கெலாம் சூப்பராக இருக்கும் இந்த சேப்பங்கிழங்கு ரோஸ்ட்டு. எல்லா கிழங்கையும் பொரித்து எடுத்துட்டேன் நான். இப்போது ஒரு வடை சட்டி வச்சு அதில் பொரிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி எண்ணெய் விட்டு, எண்ணெய் காஞ்சதும் அதில் ஒரு 5-6 சோம்பு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சுக்கிடுவோம். இப்போது பொரித்து வச்சுருந்த சேப்பங்கிழங்கு ரோஸ்ட்டை அப்படியே போட்டு கிண்டிக்கிடுவோம். நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை டச் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் நிற்கும். நீங்கள் விடாமல் பார்க்க முடியும். மசாலா போட்டதை அப்படியே சேர்த்து பெரட்டி முடிச்சாச்சு பாருங்கள். நல்லா ஒன்று சேர்ந்து வந்தது பாருங்களேன். உண்மையிலுமே இந்த செம்ம சூப்பராக இருந்த சேப்பங்கிழங்கு ரோஸ்ட்டு. உங்கள் வீட்டில் நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.